பார்த்தா டுமாரிக்கா செய்யலாம் அப்படின்னு. டுமாரிக்கா இஸ் நத்திங் பட் மாட்டுக்கறி, திருப்பி போட்டா டுமாரிக்கா. எப்படி சூப்பரா டெலிஷியஸாக இருக்கா? செம்ம சூப்பரான பீஃப் கிரேவி கூட இந்த வெங்காயமும் சாதமும் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம ஒரு சமையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னடா அப்படின்னு பார்த்தா டுமாரிக்கா செய்யலாம் அப்படின்னு. டுமாரிக்கா இஸ் நத்திங் பட் மாட்டுக்கறி, திருப்பி போட்டால் டுமாரிக்கா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே போட்டு, ஸோ இன்க்ரீடியன்ஸ் நான் காட்டிடுறேன். அதுக்கப்புறமா ஒரு வெரைட்டி ரைஸ் கூட தான் நம்ம சாப்பிட போகிறோம். அப்போ தான் அந்த டுமாரிக்கா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவி எல்லாம் பண்ணால் நம்ம வீட்டில் யாருமே சாப்பிட்றதில்ல. உங்கள் வீட்லேயும் அப்படி தான், நானும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு போன் இருக்கிற பீஃப் கறி வித் ரவாஸ் எல்லாமே, அதுக்கப்புறமா கொத்தமல்லி, இது வந்துட்டு மிளகு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கறிவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 தக்காளி. ஓகேங்களா, இதுதான் நம்மளோட இன்கிரீடியன்ஸ். குக்கர்ல தாங்க பண்ண போறோம் நம்ம இப்போ பீஃப் கிரேவிய. குக்கர் நல்லா சூடான உடனே நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்துட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொரியணுங்க, அப்பதான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க வந்து இத கோகனட் ஆயில்ல கூட பண்ணலாம். கொஞ்சம் தேங்காய் நீங்க கட் பண்ணி போட்டா கூட இது வந்து சூப்பரா இருக்கும், கேரளா டிஷ் மாதிரி ஆயிடும். ஸோ தேங்காய் போடுறது இல்லை, வெறும் நம்ம வந்துட்டு இன்னைக்கு அப்படியே பண்ண போறோம். ஸோ இது நல்லா வந்து ப்ரௌன் ஆகணும். நான் சொன்ன மாதிரியே நல்லா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சு, நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். தக்காளியை போட்ட உடனே நம்ம கருவேப்பிலை, அதுக்கப்புறமா இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். இந்த மசாலாஸ் எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க, நம்ம மசாலாஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டாலே ஈஸி ஆயிடும் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு. நான் கொஞ்சம் ஆயில் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன், ஏன்னா நம்ம வீட்லேயே வந்துட்டு இந்த கொழுப்பெல்லாம் இருக்கிறதுனால நிறைய ஆயில் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ஆயில் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். ஸோ இந்த பச்சை வாசனைலாம் போட்டோம். அப்போ நம்ம வந்துட்டு பீஃபை போட்டுட்டு உப்பு போட்டுட்டா நம்மளோட பீஃப் நல்லா வெந்துடும். வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும் பீஃப்ன்றதுனால. நீங்க ஒரு சிலது அப்படி சீக்கிரமா வந்துடும், ஒரு சிலது லேட்டா வைக்கும். பார்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அளவோட. நல்லா சிம்ல வச்சு வைக்க வச்சாலே நல்லா பீஃப் வெந்துடும். மசாலாக்கு ஏற்ற மாதிரியா நம்ம உப்பு போட்டுக்கலாம், உப்பு தேவையான அளவு. பாருங்க, மிளகு, காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டதுனால நான் ஒரே ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். நம்ம மிளகு அவ்வளோ காரம் இல்லை அதனால. ஸோ உங்களுக்கு நல்ல காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. பீஃபை கழுவி வச்சு மஞ்சள் போட்டு இந்த பீஃபை போட்டுக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த எலும்பு பீஸ் போட்டாக்கா, இந்த நெய் எலும்பு அப்படின்வாங்கல்ல, சூப் எலும்பு, ஸோ அது போட்டாக்கா இன்னும் நம்மளுக்கு இந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த கறியில நல்லா மசாலா பிடிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப யம்மியா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இது வந்துட்டு நம்ம வந்து கிரேவியா இருக்கும் போது சாப்பாடு எல்லா சாப்பாடுக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இல்லை அப்படி உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு இது சாம்பார் சாதம், ரசம் சாதம்க்கு தொக்கா யூஸ் பண்ணிக்கணும்னாக்காலும் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம கீ ரைஸ் பண்ணுறோம், இல்லை வேற வெரைட்டி ரைஸ் பண்ணுறோம்னாலும் சைட் டிஷ் ரொம்பவே சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மூடியை போட்டு
ஒரு 10 விசில் விடணும். ஏன்னா கறி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்லா பெருசு பெருசா இருக்கு. ஒரு 10 விசில் போல விட்டாதான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். தண்ணி நான் சொன்ன மாதிரியே தேவையான அளவு நான் ஒரு 2 கிளாஸ் ஊத்துறேன். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சு இப்ப நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடியை போட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு விசில் எடுத்துடலாம். விசில் எடுத்துட்டு பீஃப் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தலையை தூவிட்டோம்னா சூப்பராக பீஃப் கிரேவி ரெடி. எப்படி சூப்பராக டெலிஷியஸாக இருக்கா? அவ்வளோதாங்க. செம்ம சூப்பரான பீஃப் கிரேவி கூட இந்த வெங்காயமும் சாதமும் அல்டிமேட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.